ஹாய் எல்லாருக்கும். இட்ஸ் மண்டே மார்னிங். ஸோ காலையில் எந்திரிச்சதுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் டக்குன்னு இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கப்போ ஒரு டிஷ் பார்த்துமே அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா வந்துச்சு. அதான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். டொமேட்டோ தோசா. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. ஒரு இன்ஸ்டன்ட் தோசா ரெசிபி வேணுன்னா இதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் இருந்தது. ஸோ இதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம். ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன். லாஸ்ட் வீக் ஒரு நைஃப் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த நைஃபை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மைண்டில். பொட்டேட்டோ ஃப்ரைக்கு எது காம்பினேஷன்? தயிர் சாதம். ஸோ நைஃபுக்காக பொட்டேட்டோ ஃப்ரைக்காக தயிர் சாதம் அப்படின்னு சொல்லி லஞ்ச் மெனு பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் அண்ட் குக்கும்பர் சாலட்டும் பேக் பண்ணி அவங்கள ஆஃபீஸ்க்கு அமுச்சு விட்டுட்டேன். அப்புறம் போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலான்னு சொல்லி பால்கனி திறந்து பார்த்தா இந்த நிலமையில இருக்குங்க. இந்த பெருச்சாளியோட வேலை தான் இது. கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் அதை பெயிண்டெல்லாம் பண்ணி டெக்கரேஷனுக்காக வச்சுருந்தா அதை தள்ளி விட்டு என் பாட்டெல்லாம் உடச்சி விட்டுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மிளகா செடியில் இந்த மண்ணெல்லாம் தூர்வாரி போட்டு வெளியே கொட்டி விட்டு போயிடுச்சு. இது ஒரு மணி நேரம் எனக்கு காலையில் வேலை. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.